الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد எல்லா புகழும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே சலாமும் ஸலவாத்தும் இறுதி தூதர் எம் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அண்ணனுடைய வாழ்க்கை வழிமுறைகளை தங்களுடைய வாழ்வில் பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள், தொடர்ந்தவர்கள், துயர்ந்தவர்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த யுக முடிவு நாள் வரும் வரைக்கும் அன்னாரின் அடிச்சுவட்டை தங்களுடைய வாழ்வியல் அடிநறிகளாய் எடுத்து பின்பற்றி நடக்கிற எல்லா ஈமானிய உறவுகள் மீதிலும் சொந்தங்கள் மீதிலும் அல்லாஹுடைய அன்பும் கருணையும் என்றென்றும் மலரட்டும் என்கிற ஒரு உன்னதமான பிரார்த்தனையை என்னுடைய உரையின் ஆரம்பத்தில் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்துக் கொண்டவனாய், கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, மனிதன் என்ற அடிப்படையில் எங்களுக்கென்று வேலைப்பளுக்கள் இருந்தாலும் அல்லாஹுவினால் கடமையாக்கப்பட்ட இந்த இஷா தொழுகையை ஜமாஅத்தோடு தொழுதவர்களாக அவனுடைய இந்த இறையியல் ஆலயத்தில் இறைவனின் வசனங்களும் இறை தூதரின் வாழ்வியல் வழிகாட்டலும் பேசப்பட போகிறது என்ற ஒரு நோக்கத்திற்காக இந்த சபையில் ஒன்று குழுமி இருக்கிறோம் என்று சொன்னால், அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் செய்திருக்கிற ஒரு மிகப்பெரிய அருள் அன்பு என்பதை நாங்கள் முதன்மையாக புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் படைத்த அல்லாஹ் இந்த சபையை அவனிடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சபையாக அல்லாஹ் ஆக்குவானாக என்கிற பிரார்த்தனையையும் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். கண்ணியத்துக்குரியவர்களே, மிகச்சிறந்த ஒரு படைப்பாக அல்லாஹு தஆலா இந்த மனிதனை படைத்து இந்த உலகத்தில் அந்த மனிதன் வருகிற பொழுது ஒரு தனி மனிதனாக தங்களுடைய வாழ்க்கையை அமைத்து நகர வேண்டும் என்கிற ஒரு அடிப்படையை அல்லாஹ் ஏற்படுத்தாமல் அந்த மனிதனை அவன் படைக்கிற பொழுது ஒரு உன்னதமான ஒரு செய்தியை சொல்கிறான். வஹுவல்லதி ஹலக மினல் மாஇ பஷரா. அந்த அல்லாஹ் தான் மனிதனை இந்திரிய துளியிலிருந்து படைத்து ஃபஜஅலஹு நஸபன் வ சிஹ்ரா, அவனுக்கென்று இந்த உலகத்தில் அவன் வருகிற பொழுது பரம்பரையையும் அவன் காலம் கடந்து அவன் திருமணத்தை அடைந்து கொள்கிற பொழுது திருமண உறவுகள் என்று சொல்லுகிற அந்த பந்தத்தையும் அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி விடுகிறான். அல்லாஹ் சொல்லிட்டு சொல்கிறான், வகான ரப்புக கதீரா. நபியே, உன்னுடைய ரப்பு மிக பெரும் ஆற்றல் மிக்கவனாக இருக்கிறான் என்கிற செய்தியை அல்லாஹ் சொல்கிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, ஒரு பிள்ளை தாயினுடைய கருவறையில் இருந்து அப்படியே வெளியால வரும் பொழுது அந்த தாயினுக்கும் அந்த பிள்ளைக்குமான அந்த உறவு தொப்புள் கொடி, தாயினுடைய தொப்புள் கொடி அறுபடுகிற பொழுது அந்த தொப்புள் கொடி பிரிந்து பல்வேறுபட்ட குடும்ப உறவுகளை அவனுக்கு முன்னாடி அறிமுகம் செய்ய ஆரம்பிக்கிறது. ஒரு பிள்ளை சாதாரணமாக இந்த உலகத்தில் பிறக்கும் பொழுதே அந்த தாய் வழி சொந்தம் என்று அவனுக்கான சொந்தங்கள் வந்து ஒட்டிக்கொள்கிறது. தந்தை வழி உறவுகள் என்று அவனுக்கென்றுள்ள அந்த உறவுகள் வந்து ஒட்டிக்கொள்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அதனால் தான் ஒரு செய்தியை சொன்னார்கள், இரத்த உறவுகள் விவகாரம் தொடர்பில். இரத்த உறவுகள் விவகாரம் தொடர்பில் ஏன் தெரியுமா? ஒரு மனிதன் இந்த உலகத்தில் அவனுக்கு கிடைக்கப்பெறுகிற உறவுகள் என்பது நானும் நீங்களும் விரும்பி இவர்கள் நான் எனக்கான உறவுகள் என்று தேர்ந்தெடுப்பதில் அல்ல. கண்ணியமானவர்களே, என்னுடைய தாயும் என்னுடைய தந்தையும் என்னை பெற்றெடுத்தால்
என்னுடைய தாய் தந்தை இவர்களாகத்தான் இருக்க வேண்டும் என்று வேண்டுமே ஆனால் நான் ஆசைப்படலாம். இந்த உலகத்தில் நாம் வேண்டும் என்றால் விரும்பலாம். இவங்க எனக்கு தாயாக தந்தையாக இருந்திருக்கலாம், உதாரணத்துக்கு சொல்றேன். ஆனால் இந்த உறவை ஏற்படுத்தியவன் அல்லாஹ். எனக்கு அந்த தாய் என்று சொல்லுகிற அந்த மகத்துவத்தையும் தந்தை என்று சொல்லுகிற அந்த புனிதத்துவத்தையும் ஏற்படுத்தி தந்த ரப்புல் ஆலமீன் அந்த அல்லாஹ் தஆலா இவருக்கு தாயாக இவருக்கு தந்தையாக நான் பிறக்க வேண்டும் என்ற செய்தியை எழுதி வைத்தவன் அந்த ரப்புல் ஆலமீன். அதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அர் ரஹீம், இந்த இரத்த வந்த உறவு என்று சொல்லுகிற இந்த வார்த்தை இருக்கிறது. நம்மெல்லாம் சொல்லுவோம் குடல் உறவு, இரத்த வந்த உறவு, தொப்புள் கொடி உறவு, அப்படிங்கிற நாங்கள் சொல்லுவோம். இந்த உறவு என்று சொல்லுகிற இந்த ரஹீம் என்று சொல்லுகிற இந்த இரத்த வந்த உறவு என்கிற வார்த்தை இருக்கிறது. இந்த வார்த்தை அல்லாஹு தஆலா அவனுடைய பெயர் நாமத்தில் இருந்து பிரித்தெடுத்த ஒரு வார்த்தையை நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதர். நம்மெல்லாம் குர்ஆனை புரட்டினால் அடிக்கு ஒரு முறை ஓத ஆரம்பிக்கிற பொழுது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாங்கள் மொழிவோம். அதிலே ரஹீம் ரஹ்மான் என்ற வார்த்தையை நாங்கள் பொழிவோம். அந்த ரஹ்மான் என்று சொல்லுகிற அதே அந்த வார்த்தையில் இருந்துதான் இந்த ரஹீம் என்று சொல்லுகிற இந்த வார்த்தையும் வந்தது என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். சொல்லிவிட்டு இனி ஒரு சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு சரித்திரத்தையும் சொன்னார்கள். இரத்த பந்த உறவுகளோடு அல்லாஹு தஆலா பேசிய ஒரு சரித்திரத்தை சொன்னார்கள். இரத்த பந்த உறவுகளோடு அல்லாஹு தஆலா பேசிய ஒரு சரித்திரத்தை சொன்னார்கள். அல்லாஹு தஆலா எல்லா படைப்பினங்களையும் படைத்துவிட்டு எல்லா படைப்பினங்களும் அதனுடைய உரிய இடங்களுக்கு நகர்ந்ததற்கு பின்னாடி அந்த இடத்திலே இரத்த வந்த உறவு என்று சொல்லுகிற அந்த ஒன்று ரப்புக்கு முன்னாடி நின்றது. இன்னும் சில அறிவிப்புகளில் அரசியை பிடித்து தொங்கிக் கொண்டு அல்லாஹ்விடத்திலே கேட்டது, யா அல்லாஹ், என்னை யாரெல்லாம் துண்டித்து நடப்பார்களோ அவர்களை நீயும் துண்டித்து நடக்க வேண்டும். யா அல்லாஹ், யாரெல்லாம் என்னை சேர்ந்து நடப்பார்களோ அவர்களோடு நீயும் சேர்ந்து நடக்க வேண்டும் என்று அந்த இரத்த வந்த உறவு வைத்த கோரிக்கையை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். சொல்லிவிட்டு ஞாபகப்படுத்தினார்கள், அல்லாஹ் தஆலா இரத்த வந்த உறவுகளை பார்த்து அல்லாஹ் சொன்னானாம் அமா தர்தீன அன் அஸில மன் வஸலக், உன்னை யாரெல்லாம் சேர்ந்து நடப்பார்களோ அவர்களை நானும் சேர்ந்து நடப்பேன். உன்னை யாரெல்லாம் துண்டித்து ஒதுக்குவார்களோ அவர்களை அல்லாஹ்வாகிய நானும் துண்டிக்கிறேன். இந்த செய்தி உனக்கு பொருத்தத்தை தராதா என்று அல்லாஹு தஆலா கேட்டார். நீ பொருந்திக் கொள்ள மாட்டாயா? நீ பொருந்திக் கொள்ள மாட்டாயா? இரத்த வந்த குடல் உறவுகளை பார்த்து அல்லாஹ் பேசிய சரித்திரம் சஹீஹுல் புகாரி, முஸ்லிம் போன்ற நபிமொழி கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்ட ஒரு ஆதாரமான ஹதீஸ். கண்ணியமான சகோதரர்களே, அதனாலதான் அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆன் சொல்லும் பொழுது முழு மனித சமூகத்தையும் அழைக்குது. யா அய்யுஹன் நாஸ், மக்களே, இத்தகு ரப்பக்கும் அல்லதி خلقكم من نفس واحدة, ஒரே ஆன்மாவில் இருந்து படைத்த وبث منهما رجالا كثيرا ونساء, ஒரே ஆன்மாவில் இருந்து படைத்து அவர்களை ஆதம் அவ்வா என்று சொல்லுகிற அந்த சந்ததியினூடாக ஆண் பெண் என்று சொல்லுகிற ஒரு முழு மனித சமூகத்தையுமே பரத்தினானே அந்த அல்லாஹுவை, உங்களுடைய ரப்பை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் சொன்ன அதே திருமறை குர்ஆன் மீண்டும் ஞாபகப்படுத்துகிறது. வத்தகுல்லாஹ் அல்லதி தஸாஅலூன பிஹி வல் அர்ஹாம். அந்த ரப்பு எப்படிப்பட்டவன் தெரியுமா? அவனை முன்னிலைப்படுத்திதான் நீங்கள் ஒருவருக்கொருவர் உங்கள் தேவைகளை கேட்டுக்கொள்கிறீர்கள். அந்த அல்லாஹுவை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று சொன்ன அதே குர்ஆன் வல் அர்ஹாம், இரத்த வந்த உறவுகள் விடயத்திலும் நீங்கள் பயந்து நடந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய அச்சத்தை பேசின அதே குர்ஆன், அல்லாஹ்வுடைய பயத்தை பற்றி சொன்ன அதே குர்ஆன்,
அல்லாஹ் என்பவன் யார் என்பதை அறிமுகம் செய்தாரே குர்ஆன். அவனை பயந்து நடங்கள் என்று சொன்னாதே குர்ஆன். இரத்த வந்த உறவுகளுடைய விடயத்தில் நீங்கள் பயந்து நடங்கள் என்று சொல்லுகிற வார்த்தையையும் சொல்லுகிறது என்று சொன்னால், தொழுகிற என்னுடைய உள்ளத்தில், தொழுகிற உங்களுடைய உள்ளத்தில், நோன்பு நோட்கிற என்னுடைய உள்ளத்தில், நோன்பு நோட்கிற உங்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் சொன்ன கட்டளைகளை, தூதர் சொன்ன வார்த்தைகளை எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்கிற ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் என்ன சிந்தனை வர வேண்டும்? நான் ஈமானோட வாழ்றேன் என்பதற்கான ஒரு அடையாளமாக அது மாற வேண்டும் என்ற உணர்வு வரணும். உணர்வு வரணும். ஊருக்கு வெள்ளையும் சொல்லையுமாக இருப்பார். குடும்பங்களை சேர்ந்து நடக்கிற பண்பு, பக்குவம், பண்பாடு நம்முடைய வாழ்க்கையில் இருக்காது. அதனால அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், யார் அல்லாஹுவையும் மறுமை நாளையும் இறை நம்பிக்கை கொண்டிருக்கிறார்கள். நானும் நீங்களும் மூமின் தானே? எதற்காக இந்த பள்ளி வாசலுக்கு வந்தோம்? என்ன சிந்தனைக்காக வந்து உட்காருகிறோம்? எதற்காக வேண்டி இந்த உபதேசத்தை செவிதாழ்த்தி கேட்கிறோம்? என்னுடைய உங்களுடைய ஈமான் தானே இந்த இடத்தில் என்னையும் உங்களையும் உட்கார வைத்தது. அந்த அடிப்படை ஈமானை தானே முன்னிலைப்படுத்தி இறைத்தூதர் ஒரு வார்த்தையை சொல்கிறார், மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் ஈமான் கொள்ளுவாரோ ஃபல்யஸில் ரஹிமா, தன்னுடைய இரத்த பந்த உறவை அவர் சேர்ந்து நடக்கட்டும். அதனால் தான் அல்லாஹ் மூமின்களை பற்றி அடையாளப்படுத்துகிற பொழுது, அல்லதீன யஸிலூன மா அமரல்லாஹு அய்யூஸல பி, இந்த உறவுகளோடு அல்லாஹு தஆலா சேர்ந்து நடக்கும்படி கட்டளையிட்டானோ அந்த உறவுகளை அவர்கள் சேர்ந்து நடப்பார்கள். மோசமான மக்களை பற்றி அல்லாஹு தஆலா அறிமுகம் செய்கிற பொழுது அவர்கள் எப்படிப்பட்டவர்களாம்? அல்லதீன யன்குதூன அஹ்தல்லாஹி மின் பஅதி மீசாகி وَيَقْطَعُونَ مَا أَمَرَ اللَّهُ بِهِ أَن يُوصَلَ وَيُفْسِدُونَ فِي الْأَرْضِ. அந்த மக்கள் எப்படிப்பட்டவர்? அந்த மக்கள் எப்படிப்பட்ட சமூகமாம்? அல்லாஹு தஆலா அவனுக்கு செய்த அந்த உடன்படிக்கைக்கு பின்னால், வாக்களிக்கப்பட்ட அந்த உடன்படிக்கைக்கு பின்னால் அதனை முறித்து கொண்டு இரத்த பந்த உறவுகளை துண்டித்து நடந்து இந்த பூமியில் குழப்பமும் விளைவிப்பார்களோ அந்த சமூகம் அல்லாஹ்வுடைய லானத், சாபத்தை பெற்ற ஒரு கூட்டம், மிக மோசமான ஒடுங்கு தளத்தை கொண்ட ஒரு கூட்டம் என்று அல்லாஹ் தஆலா அறிமுகம் செய்கிறார். இன்னைக்கு எல்லை கடந்து, நாடு கடந்து, கண்டம் கடந்து, சமுத்திரம் கடந்து என்ன என்ன செய்திகள், என்ன என்ன நடக்குது என்பதை நேரலையாக பார்க்க துணிந்த உள்ளங்கள் எங்களுடைய உள்ளங்கள். கையில் ஒரு ஸ்மார்ட் போன், எங்க என்ன நடந்தாலும், என்ன பிரச்சனை இந்த உலகத்தில் நடந்தாலும் எல்லாவற்றையும் நொடிக்கு நொடி பார்க்க முடிந்த ஒரு சமூகம். யாரோ ஃபேஸ்புக்கில் எனக்கு இத்தனை நண்பர்கள் இருக்கிறார்கள், எனக்கா சமூக வலைதளம் இதில் எனக்கு இத்தனை நண்பர்கள் இருக்கிறார்கள். யாரப்பா யாருன்னு தெரியாது, நண்பர்கள். எனக்கு தெரியுமா ஃபாலோவர், எங்களுக்கு இத்தனை ஃபாலோவர்ஸ் இருக்குது, என்னை பின்துயர்கிற நண்பர்கள், என்னை ஏற்றுக்கொண்ட நண்பர்கள் என்று இத்தனை பேர் இருக்கிறார்கள். ஆனால் இப்படியெல்லாம் உலகத்தையும் தன்னுடைய கைக்குள் சுருக்கி கொண்ட மனிதன் வீட்டினுடைய கதவுக்கு பின்னாடி இருந்து கொண்டு அழுகிற தாயினுடைய கண்ணீரை அவனுக்கு பார்க்க முடியல. ஏதோ ஒரு ஓரத்தில் உட்கார்ந்து கொண்டு சாதாரணமாக இருக்கிற அந்த தந்தையினுடைய அந்த புன்முகத்தை அவனால் பார்க்க முடியல. அவர்களுடைய உறவுகளின் அந்த உன்னதமான உணர்வுகள் அவனுடைய கண்ணுக்கு தெரியல. யோசிச்சு பாருங்க, தாய் தந்தை என்று சொல்லுகிற அந்த மகத்தான உறவே அவனுடைய கண்ணுக்கு முன்னாடி வரல என்று சொன்னால், இந்த உலகத்தில் தாய் வழி உறவு என்று வருகிற அந்த உறவு அவனுடைய கண்ணுக்கு முன்னாடி வருமா? தந்தை வழி என்று சொல்லுகிற அந்த பரம்பரையூடாக வருகிற உறவு அவனுடைய கண்ணுக்கு முன்னாடி வருமா? வராது. இன்றைக்கு வளர்ந்து வருகிற பிள்ளைகளுக்கு வளர்க்கிற பெற்றோர்கள் குடும்ப உறவுகளை அறிமுகம் செய்ய வேண்டிய ஒரு தார்மீக கடமை இருக்குது. ஆனால் இன்னைக்கு தெரியல, பிள்ளைக்கு படிச்சு கொடுக்கல. குடும்ப உறவுகளை கொண்டு போய் கூட்டிட்டு போய் காட்டல்ல. இவங்கதான் என்னோட சேர்ந்து பிறந்த நானா, தம்பி, தங்கச்சி என்று பாப்பா அறிமுகம் செய்யல, உம்மா அறிமுகம் செய்யல.
இதெல்லாம் உனக்கு இரத்தவரம் சொந்தம் அப்பா என்று அந்த பாடம் பிள்ளைக்கு எடுக்கப்படல. அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? ஜனாசா வீட்டில ஒரு வாலிபன் நிற்கிறான். அந்த வாலிபனை பார்த்து, யாருடைய ஜனாசாக்கு நீங்க வந்திருக்கிறீங்க? வாப்பா அடிக்கடி வந்து போற வாப்பாட ஒரு கூட்டாளி போல நினைக்கிறேன், தெரியல, அப்படித்தான் அடிக்கடி வந்து போவாரு, அவரும் எங்கட வீட்டுல வருவாரு. அப்படிப்பட்ட ஒரு, அப்படியா? அங்க போய் விசாரிச்சு பார்த்தா மௌத்தானது பாப்பாவோட சேர்ந்து பிறந்த ஒரே சகோதரன். அவனுக்கான உறவு பெரியப்பா. அவனுக்கு பெரியப்பாண்டாலே யாருன்னு தெரியல, சாட்சி பெரியம்மா யாருன்னு தெரியல. யோசிச்சு பாருங்க, அல்லாஹுடைய மார்க்கம் எந்த அளவுக்கான வார்த்தையை எனக்கும் உங்களுக்கும் சொல்லித் தருகிறது. எனக்கும் உங்களுக்கும் எதை சொல்லித் தருகிறது நீங்க பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, லைஸல் வாசிலு பில் முகாஃபி, பிரதி உபகாரம் செய்பவன் உறவுகளை சேர்ந்து நடப்பவனாக கணக்கெடுக்கப்பட மாட்டான். எங்க வீட்டுக்கு வந்தாங்க, நாங்க அவனுடைய வீட்டுக்கு போனோம், விஷயம் முடிஞ்சு. அவங்க அங்கரும் சீனியும் வாங்கி ஒரு பேக்க பிடிச்சாங்க, நாங்களும் அங்கரும் சீனியும் வாங்கி ஒரு பேக்க பிடிச்சோம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் அதை சொல்லல. உறவுகளை சேர்ந்து நடப்பவன் யார் தெரியுமா? இதா குத்திஅத் ரஹிமுஹு வஸல, அவனுடைய இரத்த பந்த உறவு துண்டிக்கப்படுகிற பொழுது அவன் தேடி போய் சேர்ந்து நடக்க முனைகிறானே, அவன்தான் உண்மையிலேயே இரத்த பந்த உறவுகளை சேர்ந்து நடப்பவன். அல்லாஹ்வுடைய தூதர் பாருங்க, என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையில் நான் கடந்து வந்த உறவுகள் நிறைய பேரை நாங்கள் பார்த்திருக்கிறோம். வாப்பாவோட நான் பேசியே 10 வருஷமாகுது, உம்மாவோட பேசிய பல வருடமாகுது. சகோதரர்கள், உடன் பிறந்த சகோதரர்கள் பேசாதீங்க, பேசினா உங்களையும் சேர்த்து கொத்துவன் என்று சொல்ற அளவுக்கு கோபதாபத்தோடு வாழுகிற மக்கள் உண்டு. அல்லாஹ்வுடைய சாபத்தை பெற்று தருகிற காரியம் அல்லவா? அல்லாஹ் சொல்கிறானே, உலாயிக லஹுமுல் லஅனா, அவர்களுக்கு சாபம் இருக்கிறது என்று அல்லாஹ் தெளிவாக சொல்கிறானே. யாருக்காம்? உறவுகளை சேர்ந்து நடக்காமல் துண்டித்து நடப்பவன். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் பொழுது, லா யதுகுலுல் ஜன்னத காத்தியா, இரத்த பந்த உறவுகளை துண்டித்து நடப்பவன் அவன் சுவர்க்கம் நுழைய மாட்டான் என்ற அல்லாஹ்வுடைய தூதர். தொழுங்க என்று சொன்ன அல்லாஹ்வுடைய தூதர், நோன்பு வையுங்க என்று சொன்ன அல்லாஹ்வுடைய தூதர், ஜக்காத்து சதகா செய்யுங்க என்று பாடம் நடத்திய இறை தூதர், ஹஜ்ஜி கடமையாக இருந்தால் அதை நிறைவேற்றுங்கள் என்று சொன்ன அதே தூதர் எதை சொல்கிறார்கள்? எதை சொல்லுகிறார்கள்? லா யதுகுலுல் ஜன்னத காத்தியா, இரத்த பந்த உறவுகளை துண்டித்து நடப்பவன் சொர்க்கம் நுழைய மாட்டான். நரகம் நுழைவான் என்று சொல்லல, அவன் சொர்க்கம் நுழைய மாட்டான் என்றால் அவனுடைய நிலை எப்படி இருக்கும்? உம்மா ஒரு 500 ரூபாய் காசுதான் மகன் அப்படி என்று கேட்டால், இவர் பெருசா வளர்ந்து வந்துட்டார் அப்படின்னா, அந்த 500 ரூபாய் காசு என்கிறது ஒரு 1000 கேள்விகளை கொண்டு வந்து கொட்டுது. உனக்குத்தானே நான் சாப்பாடு வாங்கி தரேன், நான் தானே வந்து பார்க்கிறேன், உங்களுக்கு தேவைப்பட்ட அரிசி பருப்பு சீனி உடுப்பு எல்லாமே கொண்டு வந்து கொட்டுறேன்னு, அதுக்குள்ள வந்து நின்றுக்கிட்டு 500 ரூபாய் காசுதான் கேட்கிற. உம்மாவை பார்த்து மகன் பேசுறான். அவனுக்கு அவன் ஓடுற காரும் வாகனமும் அணிந்திருக்கக்கூடிய ஷர்ட்டும் ட்ரௌசரும் அவனுக்கு தாய் தந்தை யாருங்கிற அந்த உறவு அவனுக்கு தெரிய வரல. அவனுக்காக அவர்கள் பட்ட வேதனைகள் அவனுடைய கண்ணுக்கு முன்னாடி வரல. சொந்த சகோதரனை விட்டு விட்டு ஜெயிலுக்குள்ள போய் உட்கார்ந்தவர்கள் உண்டு இந்த பூமியில். பெத்த தாயை கொன்று விட்டு ஜெயிலில் போய் இருக்கிற மக்கள் உண்டு. அவ்வளவு கோபம், அவ்வளவு வெறுப்பு. ஆனால் அனல் பிறந்த ஈமானும் பக்தியும் பள்ளியில முன்சப்புல வந்து உட்காருவார். மார்க்கம் உபன்யாசம் செய்திகள் என்று சொன்னால்
அப்படி காது தாழ்த்தி கேட்பார். சதக்கா செய்யணுமா, தர்மம் செய்யணுமா, எல்லாத்தையும் தூக்கி கொடுப்பார். ஆனால் இரத்த பந்த உறவுகளுடைய விடயத்தில் அவனுடைய நிலைப்பாடு, இன்னும் சில வீடுகளில் தன்னை பெற்றெடுத்த தாய்க்கும் தந்தைக்கும் கணவன் செலவழிக்கணும் என்றால் மனைவிக்கு தெரியாம போய் கொடுக்கணும் என்ற கட்டம். மனைவிக்கு தெரியாம போய் தான் கொடுக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, மன் சர்ரஹு ஐ யுபஸத லஹு ஃபீ ரிஸ்கிஹி அவ் யுன்ஷஅ லஹு ஃபீ அஸரிஹி, யாருக்கு தன்னுடைய ரிஸ்க் விஸ்தீரணம் செய்யப்பட வேண்டும் என்று அவர் விரும்புகிறாரோ, ஆசைப்படுகிறாரோ, எவருக்கு ரிஸ்க் மட்டுமல்ல சகோதரர்களே, ரிஸ்க் எல்லாம் அவனுக்கு கிடைத்து அவன் அனுபவிக்க முடியாமல் மரணித்து போனால் அதை போல ஒரு நஷ்டம் இருக்காது. ரிஸ்க் என்று சொன்னால் நம்ம சாப்பிட்ற சோத்தை மட்டும் நினைச்சிடக்கூடாது. இந்த உலகத்தில் நமக்கு வாழ்றதுக்கண்டு என்னவெல்லாம் கிடைக்குமோ அத்தனையும் ரிஸ்க் தான். நல்ல மனைவி ரிஸ்க், ஆரோக்கியமான வாகனம், ஆரோக்கியமான உடம்பு, ஆரோக்கியமான சூழல், ஆரோக்கியமான தொழில், அவனுக்கு ரிஸ்க். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, யாருடைய வாழ்க்கையில் ரிஸ்க் விஸ்தீரணமாக்கப்பட்டு அவனுடைய ஆயுளும் நீளமாக அவனுக்கு கிடைக்க வேண்டும் என்று அவன் விரும்பினால் ஃபல்யஸில் ரஹிமா, தன்னுடைய இரத்த பந்த உறவுகளை அவன் சேர்ந்து நடக்கட்டும் என்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர். எப்படிப்பட்ட வாசகம் யோசிச்சு பாருங்க, எப்படிப்பட்ட வாசகம். சாதாரணமா எங்கவோ நாங்கள் தேடி உழைக்கிற உழைப்பையும் தேக ஆரோக்கியத்தையும் இறை தூதர் எந்த இடத்தில் தேக்கி வைத்திருக்கிறார்கள் என்பதை கொஞ்சம் பாருங்கள். இரத்த பந்த உறவுகளை சேர்ந்து நடங்கள், உங்களுக்கு ரெண்டுமே கிடைக்கும் அல்லாஹ்வுடைய தூதர். எங்க போய் நிற்கிற நம்முடைய சமூகம்? தன்னை பிள்ளைய கூப்பிட்டு மரண வசிய செய்கிறார். பாப்பா, மகனே, இந்த உறவுகளுடைய வாசல் படியையும் நீ கடக்காத, நான் மூத்தாலும் உனக்கு கடன். நான் பேசல கதைக்கல் என்று சொன்னாலும் மகனை நீ போய் பேசு, கதை பழகு, அவர்கள் உங்களுக்கான இரத்த பந்த உறவு, நான் சலாத்தோடையாவது விலகிக் கொள்றேன் என்று சொன்னாது வேற விஷயம். ஆனா நிலப்பாடு எப்படி போயிச்சே, எப்படி வந்து சேருதே? மௌத்தாகினாலும் உனக்கு கடன், நீ அந்த வாசப்படியை தாண்டக்கூடாது. மனைவியை பார்த்து சொல்றார் கணவன், மனைவியை பார்த்து கணவன் சொல்கிறார் என்ன தெரியுமா? நீ உம்மாவையும் பாப்பாவையும் நீ பார்க்க போக கூடாது. மனைவி கணவனை பார்த்து சொல்றான், உங்க பாப்பா உம்மாவை நீங்க பார்க்க போக கூடாது. அல்லாஹ் சேர்ந்து நடங்கள் என்று சொல்லுகிற உறவுக்கு வேலி அமைக்கிறதுக்கு யாருங்க அனுமதி தந்தது? யோசிச்சு பாருங்க, யார் அனுமதி தந்தது? என்னை படைத்த ரப்புல் ஆலமீன் அதை இப்படித்தான் ஏற்படுத்தி இவர்கள் தான் உறவு என்று சொல்லுகிற பொழுது அவர்களோடு சேர்ந்து நடப்பதற்கு முனையாத சமூகம், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அவன் இரத்த பந்த உறவுகளை சேர்ந்து நடப்பவன் அல்ல. அவன் உண்மையிலேயே இரத்த பந்த உறவுகளை சேர்ந்து நடக்கிறவன் அல்ல. அவனுக்கான ஈமானினுடைய ஒரு மிக பெரும் பாலத்தையே இறை தூதர் பாடம் நடத்தி விட்டு மரணித்து விட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதரின் ஆரம்ப கட்ட பிரச்சார பணி, அவர் அந்த சமூகத்திற்கு சொன்ன செய்தியை அபூ சுஃபியான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாடியே மன்னன் ஹிருக்கலிடத்தில் பேசுகிற பொழுது, மக்கள் முஸ்லிம்கள் இந்த மக்காவில் வாழ முடியாமல் ஹிருக்கல் மன்னன் வசிக்கக்கூடிய அந்த பிரதேசம் அபிசீனியாவுக்கு தஞ்சம் புகிற சென்ற நேரம், இவர்களை மீட்டிக் கொண்டு வருவதற்காக வேண்டி, மீண்டும் அநியாயத்தை கட்டவிழ்ப்பதற்காக வேண்டி அன்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத நிலையில் இருந்த அபூ சுஃபியான் போகிறார். போன நேரம் அந்த மன்னன் கேட்கிற கேள்வி, உங்களுக்கு இந்த முஹம்மது எதை ஏவுகிறார்? அவர் சொல்றாரு, எங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்லுகிற இந்த முஹம்மது என்கிற ஒருவர் வந்திருக்கிறார், அவர் ஏவுகிறார் யஅ்முருனா பிஸ்ஸலா, தொழும்படி ஏவுகிறார், உண்மை பேசும்படி ஏவுகிறார், புரடத்தில் எதிர்பார்க்காத அந்த பற்றித்தனமான அந்த வாழ்க்கையை ஏவுகிறார், உடன்படிக்கை செய்தால் அதை சரியாக நிறைவேற்றும்படி ஏவுகிறார், வஸிலத்திர் ரஹீம், இரத்த பந்த உறவுகளோடு சேர்ந்து நடக்கும்படி ஏவுகிறார். நாங்கள் நினைக்கக்கூடாது
சாதாரணமாக நாங்கள் நினைச்சிடக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஆரம்பத்தில் தொழுகையை பேசினார், ஏகத்துவத்தை பேசினார், சிறுக்க மட்டும் பேசினார். இல்லை கண்ணியமானவர்களே, அதையும் தாண்டி இரத்த வந்த உறவுகள் என்று சொல்லுகிற ஒன்று இருக்கிறது. அதை வாடாமல் பேண இந்த சமூகத்துக்கு ஏவினார். எவ்வளவு அழகான பாடம்! பெற்றெடுத்த தாய் முஷ்ரிக்காக இருந்தாலும் கூட அவர்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிற மார்க்கத்திற்கு முரணான காரியங்களில் ஏவாத வகை வரைக்கும் அவர்கள் இந்த உலகத்தில் உங்களுக்கு அவங்க இந்த உலகத்தில் தோழர்களாக நேசத்துக்குரியவர்களாக இருப்பார்கள். அவங்களோட நீங்க சேர்ந்து நல்ல முறையில் போங்க நல்லா கட்டளை எடுக்கிறார். எனவே கண்ணியமானவர்களே, எங்கட ஈகோ, எங்கட கவலை, எங்கட கஷ்டம், எங்களுக்கு இப்படி செஞ்சிட்டாரே அப்படி செஞ்சிட்டாரே. நமக்கெல்லாம் நிறைய பேருக்கு நான் பேசும் பொழுதே ஒரு கேள்வி உள்ளத்தில் வந்திருக்கும். என்ன தெரியுமா? நாங்கள்லாம் சேர்ந்து நடக்க நினைக்கிறோம், நாங்களும் போய் கதைக்கத்தான் பார்க்குறோம், நாங்களும் போய் நல்லாத்தான் சிரிக்கிறோம். அவங்க உள்ளால எனக்கு அநியாயம் செஞ்சா, அவங்க எங்களை பார்த்து பார்த்து நோவினை செஞ்சா, நான் நிதானமாக நடந்தாலும் எனக்கு எதிராக அவர்கள் அறிவீனத்தை கொட்டி தீர்த்தால் நான் என்ன செய்வது? நாங்க இரத்த பந்த உறவுகளை சேர்ந்துதான் நடக்க பார்க்கிறோம், இவங்களுக்கு நாங்கள் என்ன செய்வது? அப்படி இந்த கேள்வி எல்லோருடைய உள்ளத்திலும் இந்த சபையிலேயே வந்திருக்கும். அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் ஒரு மனிதர் வந்து சொல்லுகிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, இன்னலி கராபா, எனக்கென்று சில குடும்ப உறவுகள் இருக்கிறார்கள். அசிலுஹும், அவர்களோடு நான் சேர்ந்து நடக்கிறேன், ஆனாலும் என்னையோ அவர்கள் துண்டித்து விடுகிறார்கள். வஅஹ்சினு இலைஹிம், அவர்களோடு நான் நல்ல முறையில் நடக்க முயல்கிறேன். வயுசியூன அலைய, ஆனால் எனக்கு எதிராக வயுசியூன இலைய, எனக்கு எதிராக அவர்கள் தீங்குகள் செய்ய முனைகிறார்கள். வஅஹ்லுமு அன்ஹும், அவர்களுடைய விடயத்தில் நான் நிதானமாக நடக்கிறேன். சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய செய்தி. ஆனால் அவர்களோ எனக்கு எதிராக அறிவீனத்தை கட்டவிழ்க்கிறார்கள். நான் என்ன செய்யட்டும்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நீங்கள் சொல்லுவதுதான் உண்மை என்றிருந்தால் ஃபக்கஅன்னமா துஸிஃபுஹுமுல் மல், நீங்கள் அவங்களுக்கு சுடு சாம்பலை தீட்ட கொடுப்பது போல, உண்ண கொடுப்பது போல் அப்படி என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், வலா யஸாலு மஅக மினல்லாஹி ظஹீருன் அலைஹிம் மா தும்த அலா ذلك, நீங்க சொல்றதில் நீங்கள் உறுதியாக இருக்கிற காலமெல்லாம் அவர்களுக்கு எதிராக உங்கள் மீது ஒரு வானவர் சாட்டப்பட்டு கொண்டே இருப்பாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் யோசிச்சு பாருங்க, அவங்க அப்படி நடக்கிறாங்க என்றால் நாங்க முகத்தை முறிக்காம நல்ல முறையில் நடந்தால் நமக்கு தார சிறப்பு இந்த சிறப்பு. எனவே கண்ணியமான சகோதரர்களே, நேரத்தை நம்ம இன்னும் நீளமர்த்த நான் விரும்பல. எனவே உறவுகளை சேர்ந்து நடப்பது என்பது நம்மளை சொர்க்கத்துக்கு கொண்டு போகிற ஒரு பாலம், அல்லாஹ்வுடைய அருளை பெற்றுத் தருகிற ஒன்றோ, நமக்கும் ஈமான் இருக்கிறது என்பதற்கான அடையாளம். எங்களோட ஈகோ எல்லாம் தூக்கி தூரமாக போட்டுட்டு, அவன் என்னோட பேசல்ல, அவன் என்னோட கதைக்கல்ல என்று சொன்னாலும் தேடி போய் சலாம் சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஹைருஹுமா, ரெண்டு பேர் பிரச்சனை படுறாங்க, அவரும் புறக்கணிக்க இவரும் புறக்கணிக்கிறார். வஹைருஹுமா, அவர்களில் இரண்டு பேரிலும் யார் சிறந்தவர் தெரியுமா? அல்லது யப்தஉ பிஸ்ஸலாம், அவர்களில் முதலாவதாக சலாத்தை கொண்டு ஆரம்பிப்பவர் நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதர். அவங்க பேசல் என்றாலும் சரி, கதைக்கல் என்று சொன்னாலும் சரி, என்னதான் செஞ்சாலும் நோவினையை செய்கிறாங்கன்னாலும் சரி, அவங்கள வெறுக்கிறது இல்லை. அவங்களோட நாங்கள் சேர்ந்து நடப்போம், எங்களுக்கு ஈமான் இருக்குது என்பதை நாங்கள் வெளிப்படுத்துவோம். ஒரு நேரம் அல்ல, இன்னொரு நேரத்திலாவது அல்லாஹு தாலா நாம் எவ்வளவுதான் பிரச்சனைப்படுத்தினாலும் அவங்க நம்மளோட எப்படி நடந்து கொள்கிறாங்க என்ற உணர்விலாவது அவர்களுக்கான சரியான நேர்வழியை நாங்கள் கொடுத்துட முடியும். எனவே நான் ஒரு ஈமானை சுமந்து வாழ்கிறேன் என்பதற்கான அடையாளத்தின் அடிப்படையில் இந்த உலகத்தில் நாங்கள் துண்டித்த உறவுகளை தேடி போய் நாங்கள் பேசுவோம், அவர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்வோம், அவர்களோடு நேசம் பாராட்டுவோம். வல்லவன் அல்லாஹ் இந்த உலகத்தில் வாழுகிற என்னுடைய உங்களுடைய அமல்களை ஏற்றுக்கொண்டு நாளை மறுமையுடைய நாளில் எனக்கான அந்த சுவர்க்கத்தை அந்த ரப்புல் ஆலமீன் தயார் செய்த அந்த விதத்திலேயே உன்னதமான முறையில் அடைந்து கொள்ள வல்லவன் அல்லாஹ் அருள் செய்வானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.